ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் ரெசிபி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 6 இன்ச் வந்து டின் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கேக் வந்து செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டின்னில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு நம்ம வச்சிடலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ண உடனே வந்து நம்ம டின்னுக்கு வந்து மாற்ற முடியும். நான் பட்டர் பேப்பர் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை டின்னில் போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய கேக் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ தான் வந்து ஒரு சின்ன சின்ன கிளாஸில் வந்து கேக் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கேன் ஆன்லைன்லேயே. ஸோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரம் இல்லாத பவுல் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து பவுல் வந்து ஈரம் இருக்கவே கூடாது. ஸோ அதில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 2 முட்டை வந்து ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து முட்டை நல்லா பீட் ஆகி கிடைக்கும். 2 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 2 முட்டையில் வந்து வெள்ளைக்கருவு மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன், மஞ்சள் கருவு வந்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்து அடிக்கும்போது நமக்கு வந்து நல்லா வந்து கேக் வந்து ஸ்பான்சியாக கிடைக்கும். ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த மஞ்சள் கருவோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மஞ்சள் கருவில் தான் ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேறு எதுவும் செய்ய வேண்டாம். ஸோ இப்போ வந்து வெள்ளைக்கரு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுல் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜார் வச்சு கூட அழகாக நம்ம வந்து பீட் பண்ணி எடுக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளைக்கரு வந்து நல்லா இந்த மாதிரி நுரை மாதிரி வரணும். நல்லா பொங்கி நுரை வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா 75 கிராம் எடுத்திருக்கேன் கிராம் அளவில். அதை வந்து நீங்கள் வந்து கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 250 ml கப்பில் 1/2 கப் வந்து சர்க்கரை, அது கூடவே இல்லை 1/4 கப் வந்து சர்க்கரை, அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதாவது 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. கிராமில் வந்து 75 கிராம். சர்க்கரை வந்து முழுசாக ஒரே நேரத்தில் சேர்க்காம அந்த முட்டையோட ஒரு 3 பிரிவாக சேர்த்து சர்க்கரையை வந்து அது கூட சேர்த்து அடிச்சுக்கோங்க. ஒரே இதாக சேர்க்காதீங்க. 3 பேஜாக வந்து சேர்த்து சர்க்கரையை வந்து அடித்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து எக்கு வந்து எந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேக் வந்து நல்ல ஸ்பான்ச்சாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி எக் பீட் பண்ணும்போது சைட்லலாம் வந்து சர்க்கரை அங்கங்கே கொஞ்சம் இருக்கும். அதனால் வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சர்க்கரையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த எக்கு வந்து எப்படி பீட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள். சர்க்கரை வந்து முழுசாக பீட் ஆகிடணும். அதில் வந்து நம்ம கேக் சாப்பிடும்போது அது வந்து கடிப்படுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா வந்து பீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக் பீட் பண்ணுற அந்த பவுல் வந்து நீங்கள் தலைகீழாக இந்த மாதிரி குப்பரை போட்டாலும் அதில் இருக்க அந்த முட்டை வந்து கீழே விழவே விழாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எக் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மஞ்சள் கருவையும் 2 வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் அடிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப நேரம்லாம் அடிக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த மஞ்சள் கரு வந்து மிக்ஸ் ஆகி மட்டும் வரணும், அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் ஓவராக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்கில் இருக்க ஃபோமெல்லாம் போயிடும். நமக்கு வந்து கேக் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்பான்ச்சாக இருக்காது. அதனால் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம வந்து எக்கு முட்டையும் சர்க்கரையும் வந்து நம்ம அடித்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைடில் வந்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் வந்து ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறேன். ஓடிஜி வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக் வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கும் போதே பண்ணிடலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து எக் பீட் பண்ணி வச்சுட்டு ஓடிஜி வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட்டில் 180 டிகிரி செல்சியஸில் வைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். மைதா மாவு வந்து 60 கிராம் எடுத்திருக்கேன் கிராம் அளவில்.
கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அரை கப் அளவுக்கு 250 ml கப்பில் அரை கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது 3யுமே சேர்த்து நல்லா சலிச்சுட்டு நம்ம அந்த முட்டையோடு வந்து சேர்த்துக்க போகிறோம். மாவு வந்து ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் சேர்த்து எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சரியான பதம் வராது, மாவு அங்கங்கே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்கில் இருக்க ஃபோம் வந்து அடங்கிடும், நமக்கு வந்து கேக் வந்து நல்லா ஸ்பான்ச்சியாக வராது. இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலாக தான் இருக்கணும், பச்சை பால்லாம் சேர்க்கக்கூடாது. அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வாசம் இல்லாத என்னென்னா கோல்டு வின்னர் தான். ஸோ பால் வந்து பார்த்திங்கன்னா 10 ml அளவு, அதே போல் ஆயிலும் 10 ml அளவு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க டின்னில் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பேட்டரை வந்து நம்ம டின்னில் சேர்த்த உடனே வந்து நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் வந்து நம்ம வச்சிடணும். பேட்டர் வந்து ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா கேக் வந்து நமக்கு சரியாக வராது. நீங்கள் வந்து டின்னில் சேர்த்துட்டு ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் வந்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து நமக்கு வந்து ஹைட் கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து அதில் பபுள்ஸ், ஏர் பபுள்ஸ் நிறையா இருக்கும், ஹைட் வந்து சரியாக வராது கேக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஸ்டிக் வச்சு நான் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பபுள்ஸ்லாம் போகிற மாதிரி டேப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் தான் வச்சேன். ஆனால் வந்து 30 நிமிஷத்தில் வந்து கேக் எனக்கு வந்து வேகலை. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நல்லா பேக்காகி வந்துச்சு. நான் அதே 180 டிகிரி செல்சியஸில் வந்து 35 நிமிஷம் வச்சு இதை வந்து பேக் பண்ணி எடுத்தேன். 35 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நல்லா பேக்காகி வந்துச்சு. பாருங்கள், நல்லா வந்து மேலே வந்து நல்லா வந்து கேக் வந்து பொங்கி வந்துருக்கு. நீங்கள் வந்து ஓடிஜியில் வச்சுட்டிங்க அப்படின்னா திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு 35 நிமிஷம் வைக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துருங்க. வேகலை அப்படின்னா திரும்ப வந்து வச்சுட்டு எடுங்க. சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மேலே நல்லா பொங்கி வந்தது அப்படியே வந்து ஃப்ளாப்பாகி உள்ளே போயிடும். அதனால் அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் மட்டும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வச்சுருக்க அந்த பட்டர் பேப்பர் வந்து எடுத்துட்றேன். ஸோ நிறைய டைம் நான் கேக் பண்ணியிருக்கேன், பட் வந்து நான் எந்த வீடியோஸ்லாம் போட்டதில்லை. வீட்டில் வந்து அடிக்கடி செஞ்சு பார்ப்பேன். ஒரு சில கேக்ஸ் வந்து எனக்கு நல்லா வரும், ஒரு சில கேக்ஸ் வந்து சொதப்பிடும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி இப்போ வந்து கேக் வந்து பர்ஃபெக்டாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறது கற்றுட்ருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம இந்த ஸ்பாஞ்ச் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ அந்த மேலே உள்ள லேயர் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு அது பிடிக்காது, அதனால் அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த கேக்கே வந்து நமக்கு வெண்ணிலா கேக்குக்கு, அதாவது ஒயிட் ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி நம்ம பர்த்டே கேக்கெலாம் செய்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேக் வந்து நீங்கள் பேஸாக வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து 1/2 kg இருக்கும். இது வந்து நம்ம இன்னுமே வந்து நிறைய ஐசிங்லாம் பண்ணி நம்ம கேக்கெலாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா 1/2 kgக்கு மேலேயே வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.